நொங்கு சீசன் வந்துருச்சு. வாங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு நொங்கு குடிக்கிறதுக்கு. கடைன்னு தோப்பில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வெயில் வரும் வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கிளம்புனோமா. அந்த நேரத்துக்கு எங்கள் அக்கா பையன் கொடுத்தா மொங்கு வெட்டி குடிச்சிட்டு அந்த வழியாக வந்துட்டு இருந்தான். என் மையன் பார்த்துட்டு அம்மா அண்ணன் வருது மொங்கு வெட்ட சொல்லுவாங்கன்னா அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மொங்கு வெட்டி தரீங்களான்னு. சரி வாங்கக்கா வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாப்புல. அவங்க அக்கா பையன் ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தான். அந்த ஸ்கூல் லீவுக்காக 2 பசங்க வந்து அங்கேருந்து வந்திருந்தாங்க. அதில் ஒரு குட்டி வாண்டு. அவங்க அண்ணன் மரம் ஏறிட்டான், அவங்க மாமா மரம் ஏறிட்டான். மரம் ஏறி மொங்கு வெட்டுறதுக்குள்ளே அவன் பண்ண சேட்டை. மொங்கு வெட்டி கீழே விழுந்துட்டு இருக்கு. அங்கிட்டு போக வந்துக்கிட்டே இருக்கான். இருடா ஒரு நக்கில் உட்காரனா கேட்க மாட்டேங்கிறான். அந்த மொங்கை வந்து கிட்ட வெட்டி கீழே விழுக எடுத்து வந்து சேர்க்குறான். ஒரு இடத்துல வந்து அந்த மொங்கை பூரா எடுத்து சேர்க்குறான். என் மயன் கீழே விழுந்தாலும் அந்த மொங்கு ஆசையில் மொங்கை எடுத்து வெட்டி பிடிச்சாரு. அப்புறம் அந்த குட்டி சொந்த இங்கே பாருங்க ஒரே இழுவதேன். அந்த நொங்கை இழுக்கிறது கூட அவனுக்கு தெம்பு இல்லைங்க. இருடா நாங்கள் எடுத்து போடுறான்னா நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நொங்கை எடுத்து போய் இழுக்க முடியாமல் இழுத்து போய்கிட்டே தான் இருப்பார் அவர். எங்கடா தம்பி சட்டை அப்படின்னு கேட்டேன். நான் சட்டைலாம் வீட்டில் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க அவங்களோட பேசுகிறது, அவங்க அந்த மழலை பேச்செலாம் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயில்லையும் இருடா அப்படின்னா கேட்கல. எல்லோரும் நம்ம நொங்கு குடிச்சிட்டு கீழே போடுவோம்ல, சார் வந்து அப்படி போட மாட்டார். அவர் தலைக்கு மேலே தான் போடுவார். அவர் தலையில் விழுந்துடாத அளவுக்கு அவர் தலைக்கு மேலே தான் அந்த நொங்கு குடிச்சிட்டு தூக்கி போடுவார். சிரிச்சா சரி நல்லா ஜாலியாக அவனோட கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் போன டைமே தெரில. அந்த மாதிரி பண்ணான் அவன் வந்து. அவர் அப்படி நிறையா ஒரு பண்ணை தான் வெட்டி விட்டாங்க. மொங்கு வந்து நிறையா இருந்தது. அப்புறம் எல்லோரும் நல்லா நொங்கு குடிச்சிட்டு நாங்கள் குளிக்க போகிறோம்னு சொன்னால் அக்கா இருங்கக்கா நாங்களும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துருச்சுங்க. வந்தா கிணத்துல தவிருச்சுங்க. தண்ணியை பார்த்த உடனே அந்த தோப்புக்குள்ளே இருக்குமா அந்த கிணறு வந்து. அதனால் வந்து தென்னை மரத்து நிழல் வந்து விழுந்துட்டே இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா குளுன்னு இருக்கும். நாங்கள் குளிக்கிறோம் குளிச்சுட்டே தான் இருந்தாங்க. சரி நீங்கள் குளிக்கட்டும், நமக்கு வேலை இருக்குது, நம்ம ஒரு ஓரமாக உட்காந்து துணிந்து வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா துணிந்து வச்சாங்க. இந்த மாதிரிலாம் யார் நொங்கு வெட்டி குடிச்சிட்டு கிணத்துல குளிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி தோப்புக்குள்ளே உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்து எப்படி வாழ்க்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படின்னா இப்படி தான் எங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகளும் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைகளும் ஒரு பிடிச்சம் இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் யார் வாழ ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் எங்கள் ஒரு வீடியோவாக பதிவிடணும்னு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தோம். மட்டும் வீடியோ போட்டேன். எங்கள் ஊர் மதுரைக்கெலாம் நொங்கு குடிச்சிட்டு கிணத்துல குளிச்சுட்டு போகலாம் மக்களே. ஒரு குட்டி வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால போட்டேன். தண்ணி வந்து நல்லா இருக்கும். இதில் சோப்பு தண்ணி கலக்கிறதுனாலையோ பிள்ளைய குளிக்கிறதுனால அதனால ஒன்றும் கிடையாது. அப்போக்கப்போ ஊற தண்ணி வந்து மோட்டர் போட்டாங்கன்னா தண்ணி